தினமுமே நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு ஸ்பூன் மட்டுமே இந்த பவுடரை சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க. நம்ம உடம்புல நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய 300 விதமான நோய்களை விரட்டி அடிச்சு 80 வயதிலும் 20 வயது போல ஆரோக்கியமாக எந்த விதமான நோய் நொடியுமே இல்லாம உங்களுடைய உடலை நல்ல கட்டுக்கோப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கும். ஹீமோகுளோபின் குறைபாடுனால அவஸ்தைப்படுறீங்க, உடல் சோர்வு அதிகமா இருக்கு, கை கால் வலி, மூட்டு வலி, முடி உதிர்வு பிரச்சனை, கண் பார்வை குறைபாடு இதெல்லாம் இருக்குன்னா இந்த பவுடரை வந்து ஒரு வாரமாச்சும் அட்லீஸ்ட் நீங்க சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கே உங்க உடம்புல நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான உடலுக்கு நல்ல ஒரு சத்தை அதிகரிக்கக்கூடிய ஆரோக்கியமான பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இதை செய்யறதுக்கு இன்னைக்கு முருங்கை கீரை எடுத்திருக்கேன். ரொம்ப எளிதா நம்ம நாட்டுல கிடைக்கக்கூடியது. மற்ற தாவரங்களை விட முருங்கைக்கீரையில உடலுக்கு தேவையான முக்கியமான 9 அமினோ அமிலங்கள் இருக்கு. மற்ற தாவரங்களை விட 25 மடங்கு இரும்பு சத்து இருக்கு. இரும்பு சத்து ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகப்படுத்தும். நம்ம செயற்கையாக எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள்ல கிடைக்கக்கூடிய இரும்பு சத்தை விட முருங்கைக்கீரையில் இயற்கையாகவே அமைந்துள்ள இரும்பு சத்து நம்ம உடம்பு ரொம்ப எளிதாக கிரகிச்சு சீக்கிரமாகவே உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைபாட்டை வந்து சரி செய்யும். இப்ப இருக்கக்கூடிய வளர் இளம் பெண்கள், சின்ன பசங்க எல்லாருமே இதை வந்து சாப்பிடலாம். தாய்ப்பால் சுரக்கவும் உதவியா இருக்கும். ஆஸ்துமா, மார்புச்சளி, வறட்டு இருமல், தலைவலி, மூட்டு வலி, மலட்டுத்தன்மை இதை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. இன்னைக்கு நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய இந்த கீரையை டன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி பவுடரா இன்னைக்கு பேக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது இப்போ நம்ம எப்படி ஒரு பொடியா ரெடி பண்ணி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 முறை மட்டும் அலசிக்கோங்க. தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு அந்த ஈரம் போக உலர்த்திட்டு எடுத்துக்கோங்க. ஃபேன் காத்துல உலர்த்தினாலே போதும், வெயில்ல காய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா ஈரம் வந்து கம்ப்ளீட்டா இந்த மாதிரி போயிருக்கணும். அடுத்ததா ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அடுத்ததான் 9 காய்ந்த மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் எள்ளு. எள்ளு வந்து நல்ல ஒரு சுவையை கூட்டும். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான கால்சியம் சத்துக்களும் அதில் இருக்கு, சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இப்போ வறுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நல்ல நிறம் மாதிரி ஒரு வாசனை வரும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன துண்டு புளி மட்டும் சேர்க்குறேன். உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தவிர்த்துடலாம். ஆனால் சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சிருங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய், ரெடி பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அந்த முருங்கைக்கீரை நிறம் அதிகம் மாறிடக்கூடாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை வந்து போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே மொறுமொறுன்னு வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதையும் வேற ஒரு பிளேட்டில் தனியாக கொட்டி ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரொம்ப நைஸான பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக ஓட்டிடாமல் இந்த பதத்துக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் அந்த பொடி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான், சுவையான சத்துமிக்க முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. மிக்சியில் அரைக்கும் போது அதனுடைய சூடு இருக்கும், அதனால ஆற வச்சுட்டு ஈரம் இல்லாத ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வெளியிலே வச்சு பயன்படுத்த போறீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறீங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பவுடரை ஃப்ரெஷ்ஷாக, அதாவது வாரத்துக்கு ஒரு முறை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய மனம், சுவை அவ்வளோ அருமையாக இருக்கும். தினமுமே நீங்கள் எந்த வகையான குழம்பு சாப்பிட்டாலும் சரி, அதற்கு முன்னாடி 1 ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தேவாமிர்தமாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்கும். இது வந்து சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே இதை வந்து கொடுக்கலாம், அவ்வளோ நல்லது. இப்போ இருக்கக்கூடிய உணவுமுறை மாற்றங்கள் காரணமாக நிறைய பேர் இரும்பு சத்து குறைபாடுனால அவஸ்தைப்படுறாங்க. உடல் சோர்வு, மூட்டு வலி, சின்ன வயசுலேயே கை கால் வலி, பாத வலி, எல்லா பிரச்சனையாலும் அவஸ்தைப்படுறாங்க. இதை மட்டுமே டெய்லியுமே நீங்கள் கொடுத்து பாருங்க. கண் பார்வை குறைபாடு நீங்கும், எல்லா சத்துக்களும் கிடைக்கும். நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய 300 விதமான நோய்களையும் விரட்டி அடிக்கும். அவ்வளோ ஒரு அருமையான ஆரோக்கியமான ஒரு பவுடர் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.